தேர்தல் ஆணையம் மீது பல்வேறு சந்தேகங்களை எழுப்பியிருக்கிறார் ராகுல் காந்தி. தேஜஸ்வி யாதவும் அந்த பல்வேறு சந்தேகங்களை எழுப்பியிருக்கிறாங்க. ஒரு படி மேலே போய் தேஜஸ்வி யாதவ் வந்து இந்த தேர்தலே நான் புறக்கணிக்கிறேன், வாக்காளர் பட்டியலில் இவ்வளோ குளறுபடியா, இவ்வளோ பேரை நீக்கிருக்கீங்க, 65 லட்சம் பேருங்கிறது எவ்வளோ பெரிய இது அப்படின்ட்டு அவர் ஒரு பக்கம். அவர் வந்து முதல்ல ஒரு கார்டு காமிச்சார், என் பேரே இல்லைன்னு சொல்லி. இல்லை அவருக்கு 2 இடத்துல 2 கார்டு வச்சுருக்கிறாரு, அவர் தான் போய் சொல்கிறாரு, மறைக்கிறாரு அப்படின்னு தேர்தல் ஆணையம் பதிலுக்கு சொன்னிச்சு. இந்த விவகாரம் ஒரு பக்கம் ஓடிட்டுருக்கு. இப்போ ராகுல் காந்தி என்கிட்ட ஆதாரம் இருக்குது, நான் வெளியிட போகிறேன் அப்படிங்கிறாரு. என்ன நடக்குது? தேர்தல் ஆணையம் மீது நம்பிக்கை குறைந்து வருகிறதா? பொதுமக்கள் எப்படி நினைக்கிறாங்க? பாரதிய ஜனதாவினுடைய ஆட்சி காலத்தில் அரசாங்கத்தினுடைய பொது அமைப்புகள், அந்த அரசினுடைய பொது அமைப்புகள்ல தேர்தல் ஆணையம் என்பது ஸ்பெஷல், நம்பர் 1 சீஃப். அங்கு யாருமே தலையிட முடியாது. அது சுய நிர்ணய அதிகாரத்தை கொண்டிருக்கிற தேர்தல் ஆணையம். அப்படிப்பட்ட தேர்தல் ஆணையம் சட்ட விதிகளுக்கு மாறாக ஏன் நடக்குது? இதுதான் நம்ம ராகுல் கேட்கிறார். இதுதான் எங்களுடைய தலைவர் மாண்புமிகு முதல்வர் தலைவர் தளபதியும் கேட்கிறாங்க. இந்த தேர்தல் ஆணையத்தின் மூலமாக வரக்கூடிய செய்திகள், நீங்க சொன்னீங்களே தேஜஸ்வி, எதுக்குன்னா பீகார் எலெக்ஷன்ல 65 லட்சம் பேர் நீக்கிறாங்க. அதுல இன்னொரு கொடுமை என்ன தெரியுமில்ல, 65 லட்சம் பேர் நீக்கிறாங்கன்னா 65 லட்சம் பேர் வெளியில போயிட்டாங்க, ஏற்கனவே ஓட்டு போட்டவங்க. அப்படி வெளியில போனதுல 6.5 லட்சம் பேர் தமிழ்நாட்டுல இருக்காங்களாம். எப்படி கொண்டு வராம பாருங்க, அந்த ரூட்டை எப்படி கொண்டு வராம பாரு. 65 லட்சம் அங்க கிடையாதான். அந்த 65 லட்சத்துல 6.5 லட்சம் பேர் தமிழ்நாட்டுல இருக்காங்களாம். அவங்கள தமிழ்நாட்டு வாக்காளர் பட்டியல சேர்க்க போறாங்க. இப்ப அந்த சார் என்று சொல்கிற இந்த தீவிரமான வாக்காளர் சேகரிப்பு அப்படின்ற ஒரு நிலை. நாம என்ன சொல்றோம், இவ்வளவு காலம் இருந்தது என்ன ஆச்சுன்னு தான் நம்ம தலைவர்கள் கேட்கிறாங்க. வழக்கமாக தேர்தலுக்கு ஒரு தேர்தல் ஆணையம்னா என்ன? இந்த தேர்தல் ஆணையம், நீங்க கேட்டது போது சொன்னா, இந்த தேர்தல் ஆணையம் இப்பொழுது RSS தேர்தல் ஆணையமாக மாறி இருக்கு. ரியலான ஒரு உண்மையான தேர்தல் கமிஷனாக இல்லை இது. அதனாலதான் தலைவர்கள்லாம் எதிர்க்கிறாங்க. பீகார்ல இந்த தேர்தல் எப்படி நடக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா எல்லா கட்சி தலைவர்களும் 7ஆம் தேதி இன்னைக்கு கூடுறாங்க.